பிரபல பாடகரான ஜெயச்சந்திரன் அவர்கள் 80 வயதில் உடல்நலக்குறைவால் கேரளா திருச்சூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்திருக்காரு. கேரளாவைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 16,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு. காதல், ஏக்கம், பக்தி அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் இசை ரசிகர்களுடைய செவிகளில் தன்னுடைய தனித்துவமான குரலால் இளைப்பாறக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்கள் தேசிய விருது 1, கேரளாவுடைய அரசு விருது 5, தமிழ்நாடு அரசு விருது 2, கலைமாமணி விருது 1 உள்பட கிட்டத்தட்ட பல விருதுகளை பெற்றிருக்காரு. குறிப்பாக தமிழில் பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலை திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டு ரோட்டு வழி பாடலை பாடியதற்காக 1994 தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகருக்கான திரைப்பட விருதை பெற்றாரு. தமிழில் MS விஸ்வநாதன், இளையராஜா, டி ராஜேந்தர், கங்கை அமரன், ரகுமான், தேவா, வித்யாசாகர், SA ராஜ்குமார், GV பிரகாஷ்குமார் உள்பட பலருடைய இசையில் ஜெயச்சந்திரன் பாடியிருக்காரு. தமிழில் அதிகம் இளையராஜா இசையில் தான் இவர் பாடியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்தில் ஆரம்பித்து தளபதி விஜய்க்கு சொல்லாமலே யார் பார்த்தது வரைக்கும் பல பாடல்களை பாடி தமிழ் ரசிகர்களோட மனசுல தனி இடம் பிடிச்சிருக்காரு ஜெயச்சந்திரன். குறிப்பா வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துல கேப்டன் விஜயகாந்துக்கு இவர் பாடியிருந்த ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு அப்படின்ற அந்த பாட்டு காலத்துக்கும் அவருடைய பேரை நம்மளுடைய மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கும். தாளாட்டுதே வானம் அப்படின்ற அந்த கானக்குரல் காற்றின் வழி என்னைக்குமே நம்மளை தாளாட்டிக்கிட்டே இருக்கும். திரைத்துறை அவரை என்னைக்குமே நினைவு கூர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சேனல் சார்பாக அவருடைய குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.